வணக்கம். ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. முதல்வராக விஜய் அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்தே திமுகவின் ஆட்சியில் ஊழல் செய்த அமைச்சர்களை சிறையில் அடைப்பதுதான். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழி கிடையாது. புதிய கூட்டணியை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை ஏற்று முதல்வராக பொறுப்பேற்கட்டும். சட்டசபைக்கு நாங்கள் வெளியே ஆதரவுகளை கொடுக்கின்றோம். நாளை காலை 10 மணிக்கே ஆளுநரிடம் நீங்கள் சந்தியுங்கள் என்று உதயநிதி மூலமாக ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அழைப்பை விடுத்துள்ளார். எடப்பாடியிடம் ஸ்டாலின் அவர்களது மகனும் முன்னாள் முதல்வருமான உதயநிதி அவர்கள் தொலைபேசியில் பேசியுள்ளார். அதிமுக, திமுக இவர்களை தவிர தாவேக ஆட்சியை அமைத்தால் மத்திய அரசு பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும். பிறகு பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களைப் போல பின்தங்கிய மாநிலமாகவும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் தமிழகம் மாறும். இது மக்களுக்காக செய்கின்ற தியாகமா என்று பார்த்தால் இதுவும் ஒரு வகையில் நல்லது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழல் கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 15 லட்சம் கோடி வரை மிகப்பெரிய ஒரு ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும், ஒரு துறையில் மட்டும் 15 லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக ஆதாரங்களை ஆதவ அர்ஜுனா அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். பதவியேற்ற உடனே முதல் விசாரணை ஸ்டாலின் அவர்கள் அரசில் ஏற்பட்டுள்ள பிழைகள், அதில் எப்படி ஊழல் செய்தார்கள் என்பதை மக்களிடம் கொண்டு வந்துவிட்டால், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அவரது மறைவிற்கு வரை ஆட்சி அதிகாரத்தில் யாரும் அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்தாரோ, அதேபோல் அடுத்த 40 வருடம், 5 அல்ல 40 வருடம் விஜய் அவர்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உயரிய பதவிற்கு சென்று விடுவார். தொடர்ச்சியான வெற்றி என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதிலிருந்து நிச்சயமாக திமுகவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் தற்பொழுதே காங்கிரஸ் அந்தர்வல்டி அடித்துள்ளது. அடுத்து விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் அந்தர்வல்டி அடித்து தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து சென்றுவிட்டால் திமுக தனித்து 234 தொகுதிகளிலும் வருகின்ற தேர்தலில் போட்டியிடும். ஆனால் 20 தாண்டாது. அடித்து கூறுகிறோம், திமுகவால் தனித்து தமிழ்நாட்டை ஆள முடியாது. இதனால்தான் அவர்களை கைக்குள் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உதவியை கேட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அரசியல் களம். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள் எடப்பாடியிடம் தொடர்பு கொண்டு ஆலோசனையும் நடத்தி வருகிறார். மக்களே, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி தலைமையில், அதிமுக தலைமையில் தற்பொழுது திமுக வெளியிருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.